அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது கடன் தொல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடன் தொல்லை ஒருத்தங்களுக்கு நிறைய கடன் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு கம்மியான அளவில் கடன் இருக்கலாம். ஆனாலும் கடன் அப்படின்னு வந்துட்டாலே அது நம்மளுடைய மனதை போட்டு குழப்பக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கடன் அப்படிங்கிறது நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அதை அடைக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தீராத கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு சரியான முறையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரதே ரொம்ப ஆச்சரியமானது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நாம் கடன் தொல்லை தீர்வதற்கு எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளையும் பரிகாரங்களையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, அதாவது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது அம்பிகையாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், முருகப்பெருமானாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கருத்துக்கள், பௌர்ணமியில் நான் இப்படிப்பட்ட வழிபாடு செய்வேன், அதே போல் இந்த வழிபாடு செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன் தொல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுதுங்க. ஆனால் சரியான ஜோதிடர்கிட்ட நாம் இதை கேட்டு பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலமாக கடன் தொல்லையை நம்மளால் தீர்க்க முடியும். அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொலைபேசியின் மூலமாகவே தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் அதற்கு தொலைபேசி கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றம் வரும். சரி, கடன் தொல்லையில் இருந்து வெளிவர நம்ம எவ்வளவோ போராட்டங்களை மேற்கொள்கிறோம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். எவ்வளவு போராடினாலும் இந்த கடன் பிரச்சனை முடிந்த பாடாக இல்லை. பழைய கடனை இந்த மாதம் திருப்பி கொடுத்தா இந்த மாதம் வாங்கிய புதிய கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை. இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கடன் வாங்காமல் இருந்தாலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும். ஆனால் கடனையும் வாங்காமல் இருக்க முடியல. வருமானத்துக்கு அதிகமாக நம்மளுடைய செலவு அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் முடிவு கட்டுறது? கடினமாக உழைக்கணும், குறுக்கு வழியில் செல்லாமல் நேர் வழியில் எப்படி போகலாம், எப்படி பணம் சம்பாதிப்பது என்பது சிந்தித்து செயல்படணும். நிச்சயமாக நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், குடும்பத்தில் நல்லது நடக்கும். இது தவிர ஒரு சில சக்தி வாய்ந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்மளுடைய பண கஷ்டத்தை குறைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது. இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடியது ரொம்ப அதிசயமானதுன்னு நாம் பார்த்தோம். அப்படி வரக்கூடிய இந்த நாளில், இப்படிப்பட்ட நாட்களில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், வேண்டுதல்கள் எல்லாமே பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வகையில் கடன் பிரச்சனைகள் தீர எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. அதாவது வசம்பு ரொம்ப ரொம்ப வசியத்தன்மை கொண்டது. இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் வரக்கூடிய இந்த நாள் மாலையில் நம்மளுடைய வீட்டில் நிலவு உதயமாகக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். சந்திர பகவானை பார்த்தவாறு உள்ளங்கைகள் ரெண்டையும் ஏந்தி கொள்ளலாம். உள்ளங்கைகளுக்கு நடுவே ஒரு வசம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கலாம். பிறகு சந்திர பகவானே, என்னுடைய கடன் சுமையை குறைத்துவிடு, மன பாரத்தை குறைத்துவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இன்னும் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திர பகவானிடம் சொல்லி வேண்டுதல்கள் வச்சுக்கலாம். பிறகு சந்திர பகவானே, என்னுடைய கடன் சுமையை குறைத்துவிடு என நாம் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கி போகுங்க. பிறகு நாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். இது வசம்பில் நிலவு வெளிச்சம் கொஞ்ச நேரம்
படும்போது அப்படியே கையில் வைத்துக்கொண்டு சிறிது நேரம் வெட்ட வெளியில் அமர்ந்தோ நின்றோ இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு பிறகு கையில் இருக்கும் வசம்பை கொண்டு நம்ம வீட்டுக்கு உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு வைக்கலாம். உப்பு ஜாடிக்குள்ளே அடியில் இந்த வசம்பை வைத்து விடலாம். எப்போதும் போல நாம் அந்த கல்லுப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். வசம்பு எளிதில் கெட்டு போகாத ஒரு பொருள். அதே போல் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் வரை இந்த வசம்பை உப்பு ஜாடியில் இருந்து எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதே போல் இந்த முறைப்படி நாம் வேண்டிய விஷயத்தை வேண்டிக்கலாம். வசம்பை கல்லுப்பு ஜாடியில் வைத்தால் நம்மளுடைய கடன் சுமைகள் குறையும் என்பது தான் மிக பெரும் நம்பிக்கை. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு வருடம் கழித்து கூட இந்த வசம்பை எடுத்து கால்படாத இடத்துல போடலாம். இந்த நாள் முடிந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வீட்டு பெண்கள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இது நிச்சயமாக நமக்கு ஒரு மிக பெரும் நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மனிதர்களுக்கு எப்போதுமே இக்கட்டான சூழ்நிலையில் மனம் தடுமாறும். குழப்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும்போது நாம் நம்மளுடைய மனது தெளிவாக இருக்க பார்த்துக்கணும். ஆனால் நிறைய பேர் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் போது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்தில் அவசரத்தில் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் தவறான முடிவுகளை எடுத்து கஷ்டத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்க சில பிரச்சனைகளை நாம் சுலபமாக சமாளிக்க கற்றுக்கணும். அந்த வகையில் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விடலாம். குறிப்பாக சந்திரன் உதயமாகக்கூடிய நேரம் என்பது 6 மணிக்கு மேலே தான். இந்த சந்திர உதயத்தின் போது சந்திர பகவானுடைய ஒளி நம்ம மீது படும்படியாக வெளியிடங்களில் நாம் இருக்கணும். அதாவது மொட்டை மாடி, பால்கனி போன்ற இடங்களில் சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப நல்லது. சந்திர தரிசனம் செய்ய செல்லும் போது நம்மளுடைய கைகளில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கொண்டு செல்லலாம். சந்திர ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய 2 உள்ளங்கைகளை பச்சரிசியை வைத்து கொண்டு கையேந்தி சந்திர பகவானே இரு கண்களாலும் மனதார தரிசித்து நம்மளுடைய மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொண்டு நம்ம இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். எக்காரணத்தை கொண்டும் நமக்கு நடுக்கமும் தடுமாற்றமும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. மன தைரியத்தோடு இருக்கணும். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகணும் அப்படின்னு சந்திர பகவான் கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க. பிறகு நம்ம கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியை ஒரு சிறிய தட்டில் கொட்டி அதன் முன்பு நம்ம வைக்கலாம். தரையில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்த நிலையில் ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 முறை, அதிகபட்சம் நம்மளால் முடிந்தவரை சொல்லி வழிபாடு செய்வதும் நல்லது தான். நம்மளுடைய மனக்குழப்பம் நீங்கள் மனம் தெளிவு பெற நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நம்ம சாதித்து திறமையை வெளிப்படுத்த இவையெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி முகம் அழகு பெறுவதற்கு இந்த வழிபாடு மிக மிக சிறப்பானது. அழகு என்பது நம்ம வெள்ளையாவதை குறிக்கிறது கிடையாது. குழப்ப நிலையில் இருந்த நம்மளுடைய முகம் திடீரென பிரகாசமாக மாறும். நம்மளுடைய மனது குழப்ப நிலையில் இல்லை என்பதை நம்மளுடைய முகம் சொல்லிடும். சரி, நம்ம வெளியில் செல்ல முடியாதவங்க என்ன செய்வது? வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையில் சந்திர பகவானை நினைத்து இது போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம். நம்ம கையில் வச்சிருந்த பச்சரிசியை காக்கை குருவிகளுக்கு சாப்பிட போடலாம். நாம் இதை அரைத்து கோலமாவில் கூட கலந்து கோலம் போடலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மாதந்தோறும் வரக்கூடிய இப்படி பௌர்ணமி தினத்தில் நாம் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்க முடியும் என்பது மிக பெரும் ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது. நீங்களும் இப்படி சந்திர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நீங்களும் இது போன்ற வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன் கிடைக்கும். தீராத கடனும் தீரும் அப்படின்னு நம்பிக்கையோடு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பௌர்ணமி நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.